அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ஸ்டியூஷன் லா 2ல பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இதற்கு முன்னாடி பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்தோம். இப்போ பார்லிமெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டுமே மிக மிக எளிமையானது. கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் வந்துட்டு போகக்கூடிய கான்செப்ட். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் குரூப்பில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்பது ஒரு ஜனநாயக ஆட்சி முறை ஆகும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் அந்த இடத்துல ஆட்சி புரிவார்கள். இது ராஜாங்க மாதிரியான கான்செப்ட் கிடையாது, வழி வழியாக வரக்கூடிய கான்செப்ட் கிடையாது. 5 வருடங்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் பார்த்தீங்கன்னா நம்மள ஆட்சி செய்வார். இதுதான் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஆனால் பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அதே மாதிரி தானே, மக்களால் தானே தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதோடைய முறை வேறு. அது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இது முழுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் நம்மளை ஆளுவார். அது அப்படி கிடையாது. அந்தந்த மாகாணங்கள் அடிப்படையில் அவரவர்கள் நம்மளை ஆளுவாங்க. எல்லாருக்கும் சேர்ந்தார் போல ஒரு பிரசிடென்ட் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டை ரூல் பண்ணுவார். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இதில் நிர்வாகம், அதாவது எக்ஸிக்யூட்டிவ், சட்டமன்றம், லெகிஸ்லேட்டிவ் ஒன்றுடன் ஒன்று இணைந்திருக்கும். இதில் ஜுடிஷியல் காணும் பாருங்க. மொத்தம் 3 பில்லர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெகிஸ்லேட்டிவ் அண்ட் ஜுடிஷியல். இதில் 2 தான் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும். ஜுடிஷியல் பார்த்தீங்கன்னா இணைந்திருக்காது. அட்டானமஸ் பவர். அது இதோடு இணைந்திருக்காதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஆனால் 3 பில்லர் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை பார்த்தீங்கன்னா ஆளுது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இவை அனைத்தும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஜுடிஷியல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ்ன்னு சொல்லியாச்சு. அதற்கு தன்னாட்சி அதிகாரம் இருக்குது. இவர்களை எல்லாம் கண்காணித்து தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. அந்த கான்செப்டை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோன்றதை நினைவில் வச்சுக்கணும். அப்போ எத்தனை பெருமைக்குரியவர்கள் எல்எல்பி படிக்கிறவங்கன்றதை பார்த்துக்குங்க. கவனமாக நோட்ஸ் எடுங்க. எல்லாம் தெரிந்தால் மட்டும்தான் பெருமைக்குரியவர்களாக மாறுவோம், இல்லை என்றால் அது நடக்காது அப்படின்றதையும் நினைவில் வச்சுக்கிங்க. இதில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாமினல் தலைவராக இருப்பார். இவருக்கு எந்தவித அதிகாரமிடும் கட்டளைகளும் கிடையாது. மக்களை நேரடியாக இவர் சந்திக்க மாட்டார். இந்த மாதிரி பல வகைகள் பிரசிடென்ட்ல தெளிவாக பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட 9 வீடியோவில் 8 வீடியோ பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டை பற்றி மட்டும்தான் பார்த்துக்கிட்டே வரும். அதற்கு பிறகு தான் வேறு டாப்பிக்கு நம்ம போகிற மாதிரி ஐடியா இருக்குது. பிரதமர், பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா உண்மையான நிர்வாக அதிகாரம் கொண்டவர். நம்மளுடைய நாட்டை பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே யூஎஸை பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுடைய கான்செப்ட் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், யுனைடெட் ஸ்டேட் நேஷன் பார்த்தீங்கன்னா அதாவது அமெரிக்கா பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இது ரெண்டுத்தையும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், மிக அற்புதமாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்றதுல சாரதி லா ஸ்டடீஸுக்கு சிறிதளவும் ஐயம் கிடையாது. அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள். சட்டமன்றம்னா லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்ற கான்செப்ட். இதே தமிழ்நாடாக இருந்தால் அல்லது ஸ்டேட்டாக இருந்தால் சட்டமன்றம் என்பது லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மற்றும் நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் இவரை நீக்கப்படலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 214 பேர் இருக்கணும்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. 213 பேர் இருக்கிறாங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் இவரை நீக்கிவிடலாம். மெம்பர் ஆஃப் எம்பிஸ் தான் ரொம்ப முக்கியம். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இதில் ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு கீழே போயிடுச்சுன்னா இவர்களை மிக எளிமையாக நீக்கி விடலாம். ஆனால் பிரசிடென்ட் அந்த மாதிரிலாம் நீக்க முடியாது. இம்பீச்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலம் மட்டும்தான் நீக்க முடியுன்றதையும் நினைவில் வச்சுக்கிங்க. ரெண்டுத்தையும் கலந்தார் போல எழுதிக்கிட்டே வாங்க. உங்களுடைய ஆன்சர் மிக அற்புதமாக இருக்கும். டைப்ஸ் பார்த்தீங்கன்னா டுயல் எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் தெளிவாக தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஃபியூசன் பவர், நோ ஃபிக்ஸ்டு டெனர். டுயல் எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன? இந்த இடத்துல பிரசிடென்ட்டும் இருக்கிறாரு, பிரைம் மினிஸ்டரும் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டுயல் எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகம் பார்த்தீங்கன்னா 2 வகைகளாக பிரிகின்றன அப்படின்னு சொல்கிறது தான். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்தார் போல பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதாவது லோக்சபா, ராஜ்யசபா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், இந்த மாதிரி எல்லா நபர்களும் இதை தனியாக நம்ம பார்க்க போகிறோம். இருந்தாலும் ஒரு சின்ன முன்னோட்டம் தான்.
எல்லோரும் சேர்ந்து பார்ப்பது தான் பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ். எல்லாருக்கும் தனித்தனி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஃபியூஷன் பவர். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸிக்யூட்டிவும் லெகிஸ்லேட்டிவும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும் சொல்லியிருக்கேன். இது ரெண்டுத்திற்கும் சேர்ந்தார் போல இணைஞ்சி போகிறது தான் இந்த ஃபியூஷன் பவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட். நோ ஃபிக்ஸ்டு டெனர். இந்த இடத்துல இவங்களுக்கு ஃபிக்ஸ்டு டெனர்லாம் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் இழக்கலாம். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுடைய நம்பர்ஸ் கம்மியாகும் போது இவர்களுடைய ஆட்சி தானாகவே கலைக்கப்படும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. பிரசிடென்ட் மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு டெனர் கிடையாது. அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பீச்மெண்ட். அதுவும் அவர் தவறு செஞ்சால் மட்டும்தான். ஆனால் இவர்கள் தவறு செஞ்சால் கூட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தெளிவாக இருந்துச்சுன்னா இவர்கள் தெளிவாக ஆட்சி புரிவார்கள். ஆனால் பிரசிடென்ட் அப்படி கிடையாது. ஒரே ஒரு டிராபேக்கு இம்பீச்மெண்ட். அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவரை நீக்கி விடலாம் அப்படின்றது தான் கான்செப்ட். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு நோ ஃபிக்ஸ்டு டெனர், எப்போ வேணாலும் இவர்களுடைய ஆட்சியை இழக்கலாம் அப்படின்றது தான் கான்செப்ட். பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் மக்கள் பிரதிநிதிகள் மூலம் செயல்படும் ஒரு ஜனநாயக முறை. இதில் பிரதமர் முக்கிய பங்கு வகிக்கிறார் மற்றும் அரசு சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவராகவும் இருக்கிறார். இவர் தான் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த இந்தியா அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஹெட் ஆஃப் த இந்தியா பிரசிடென்ட் இஸ் எ நாமினல். யார் பார்த்தீங்கன்னா ஆள்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் சீட்டில் மிக தெளிவாக சொல்லிடுங்க. ஆர்டிகல் 74 இந்த இடத்துல நம்ம பேச வேண்டியது இருக்கு. கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஓகேங்களா, எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரசிடென்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆர்டிகல் 75 பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். ஏன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கிறாரு. அண்ட் மினிஸ்டர் எதன் அடிப்படையில் இவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள்? ஆர்டிகல் 75 பிரகாரமாக. இந்த இடத்துல மொத்தம் எந்தெந்த நாடுகள் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லப்படுது. இந்தியா மிக முக்கியமான ஒரு நாடு. அதுக்கப்புறம் யுனைடெட் கிங்டம் யூகேன்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்து அது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கனடா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் போன்ற நாடுகள் பார்த்தீங்கன்னா இன்றளவும் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை பின்பற்றக்கூடிய நாடுகள். இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா காலத்திற்கு ஏற்ப மாறுபடும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிரசிடெண்ட்டாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. வேறொரு நாடுகள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. 2 கேஸ் ஸ்டடி கொண்டு வந்திருக்கேன். சம்ஷீர் சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், கேசவனந்த பாரதி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டடி தெளிவாக பார்த்தாச்சு. இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். கான்ஸ்டிடியூஷன் 1 இந்த கேஸ் ஸ்டடி இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுத்தே இருக்க மாட்டீங்கன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியமான கேஸ் ஸ்டடி இந்த கேசவனந்த பாரதி. ஸோ ஃபேக்ட் எல்லாமே தெரியும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அப்படி லைட்டாக செருக போகிறீங்க. அதை மட்டும் நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். சம்ஷேர் சிங் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபேஷன் ஆஃபீஸர். இவர் வந்து ஜுடிஷியல் ஆஃபீஸர், ஒரு சப்பார்டினேட் ஜட்ஜுடைய கேடர். அவர் பார்த்தீங்கன்னா ப்ரொபோட்டரி ஜுடிஷியல் ஆஃபீஸராக பணியில் சேர்றார். அதாவது நன்னடத்தை ஆஃபீஸராக சேருகிறார். அவர் பயிற்சியின் போது சரியாக வேலை செய்யலைன்னு கவர்னர் பார்த்தீங்கன்னா அவரை நீக்கிடுறாரு. கவர்னர் நீக்கியது நியாயம்தானா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். கவர்னர் அல்லது பிரசிடென்ட் தன் விருப்பப்படி டிஸ்கிரிஷனரி பவரை அவர்கள் எடுத்து கொள்ள முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை ஆனரபிள் கோர்ட் அரோஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இவர்கள் தனிப்பட்ட அதிகாரத்தை உபயோகப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுக்குறாங்க. இதில் என்ன புரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கும்போது கவர்னரோ அல்லது பிரசிடென்ட்டோ எந்த விதமான முடிவுகளை எடுக்க முடியாது அப்படின்றது இது தெளிவாக புரிய வருது. கேசவனந்த பாரதி வழக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு மடத்தினுடைய தலைவராக இருக்கிறார் கேரளாவில். இவருடைய நிலங்கள் பார்த்தீங்கன்னா பெரிதளவு பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய லேண்ட் அக்யூசிஷன் கான்செப்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா எடுக்கப்படுகிறது. அதன் காரணமாக இவர் உச்ச நீதிமன்றத்தை நாடுகிறார். அதன் காரணமாக வழக்கு நடைபெறுகிறது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இஷ்யூஸ் என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா, இந்த வழக்கிற்கு தகுந்தாற் போல், இந்த கான்செப்டுக்கு தகுந்தாற் போல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டுக்கு அரசியல் சட்டத்தை திருத்தும் அதிகாரம் இருக்குதா? ஆர்டிகல் 316 படி ஆக்சுவலாக அரசியல் சட்டத்தை திருத்திட்டதுக்கு அப்புறம் தான் இவருடைய லேண்டை எடுக்கிறாங்க. அந்த பவர் பார்த்தீங்கன்னா முழுமையானதா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் அரோஸ் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா திருத்த முடியுமா அல்லது மாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினும் வருது. ஆனரபிள் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை
பார்லிமெண்ட்டால் திருத்த முடியாது, இஸ் ஏ பேசிக் ஸ்ட்ரக்சரு, அதெல்லாம் இவங்களால டச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இது நிறைய கான்செப்டை கடந்து வந்த ஒரு வழக்கு. எல்லா கான்செப்டுக்கும் ஒரு பொருத்தமான வழக்கு தான் இந்த கேசவனந்த பாரதி. இந்த கேஸ் ஸ்டடி இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் அளவு விட்டு வெளில வரவே கூடாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியமான கேஸ் ஸ்டடி. கான்செப்டை மட்டும் லைட்டாக மாற்றி எழுத போகிறீங்க. அதன் அடிப்படையில் அதாவது பார்லிமெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை திருத்த முடியுமானா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது பேசிக் ஸ்ட்ரக்சரோடு இணைந்த ஒரு கான்செப்ட் அப்படின்ற மாதிரி இந்த வழக்கை முடிச்சு வைக்கிறாங்க. இந்த கான்செப்டின் அடிப்படையில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு மிக அற்புதமான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.